நம்ம இன்னைக்கு நாட்டுக்கோழி வச்சு சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இதே ரெசிபியை பிராய்லர் சிக்கன் வச்சும் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னு நான் வீடியோ கடைசியில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக செய்ய முடியும். அதாவது கொஞ்சமான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே டேஸ்டியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடவும் இது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் தயிர் சாதம், ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே பக்காவாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இது கலர் நல்லா கொடுக்கும், காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். கூடவே சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காஷ்மீரி மிளகாய் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் மிளகாய் யூஸ் பண்ணலாம். நார்மல் வரமிளகாய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதோடைய விதைகளை நீக்கிட்டு தோலை மட்டும்தான் சேர்க்கணும், இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை 1-2 தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெயிலேயே இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க மிளகாய் உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது சீக்கிரமாகவே வதங்கிடும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம். அந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது நல்ல ஒரு கிரேவி, திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். நீங்கள் அரைக்காமல் அப்படியே கூட செய்யலாம். 1-2 மிளகாயை கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே கூட நீங்கள் சிக்கனை சேர்த்துட்டு விசில் விடலாம். ஆனால் நான் இந்த மாதிரி தான் எப்போதும் செய்வேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 1-2 விசில் விட்டுக்கோங்க. ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். தண்ணி நம்ம ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும். பாருங்கள், இப்போ மிளகாய் அதுக்கப்புறமா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு நல்லா சாஃப்டாகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. 1-2 அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ குக்கரில் ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயிலேயே நம்ம இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியும் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கிலோ அளவு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கோழி முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நாட்டுக்கோழியை மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோழி முழுமையாக வேகிறது வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒருவேளை கறி வேகலைன்னா மறுபடிக்கும் நீங்கள் ஒரு விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆகியிருக்கு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா முழுமையாக வெந்து வந்திருக்கு. இதே ரெசிபியை நீங்கள் நார்மல் சிக்கன் வச்சும் பண்ணலாம், பிராய்லர் கோழி வச்சும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஒரு விசில் வச்சாவே போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓப்பன் பாட்டில் கூட பண்ணலாம். ஓப்பன் பாட்டில் வேக வைக்கிறீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே பிராய்லர் சிக்கன் வெந்துடும். நாட்டுக்கோழின்றதுனால தான் நான் குக்கரில் வேக வச்சுருக்கேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியெல்லாம் முழுமையாக வற்றி வர வரைக்கும் நல்லா இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணியெல்லாம் முழுமையாக ட்ரை ஆயிருச்சு. இதை விட இன்னும் நீங்கள் சுக்கா பதத்துக்கு கூட வறுக்கலாம். நான் இப்படியே ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிந்தாமணி சிக்கன் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோழி வறுவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல?
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.